இந்த இடத்தால போகிறோம் பாருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முந்தைய தினம் இலங்கையில் பொலன்னறுவ மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனால் வெளிக்கந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஒரு இடம், வயல் நிலத்தை அண்டிய ஒரு பிரதேசம். இந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது அப்படியே தொடர்ந்து வாங்க மக்களே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வறண்ட காலநிலையிலையும் கூட இந்த இடத்துல வயல் நிலங்கள் எப்படி இருக்கின்றத அப்படி இந்த பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மரங்களை காணக்கூடியதாக இருக்குது. இந்த இடம் தான் குணுவலை என அழைக்கப்படுகின்ற பகுதி. இந்த இடத்துல தான் அதிகமான நீரானது செல்லும். கிட்டத்தட்ட வாய்க்கால் போல தான் இருக்கும் பாருங்க. நல்லா காத்தாரி. இந்த இடங்கள்ல யானை வார இடங்களாக இருக்கு. என்னன்னு சொன்னா யானை வேலைக்குரிய கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நின்றது அங்கால பக்கம் அப்படிஞ்சால மாறி வந்துட்டோம். உள்ள இந்த இடங்கள்ல இந்த மரங்கள் மதுரை மரம் காணக்கூடிய அருகி. ஆனா நல்ல காத்தடிக்குது மக்களே. காத்துன்னா அவ்வளவு பெரிய காத்தாடி. இந்த இடத்துல வல்பொண்டு தொங்க விட்டுருக்கேன்னு நினைக்கேன், சரியா தெரியாது. எப்படியும் ஜானை அதிகமாக வர இடமா இருக்கும் இந்த இடங்கள். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நிறைய இருக்குது. அப்படிங்கிற போவோம் மக்களே. அப்படி இந்த இடத்தால போறோம் பாருங்க. இந்த இடங்களால மழை காலங்கள்ல அதிகமாக நீரானது போயிருக்கு மட்டும் ஏனண்டா அதுக்குரிய வழித்தடங்களாக தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த வயல் நிலத்திலிருந்து வார நீரானது இந்த இடத்தினூடாக அப்படியே செல்லுது. அந்த இடம்தான் இப்போ நம்ம இந்த பார்த்த அந்த குணுவலை என்ற பகுதி. அது என்ன, இந்த இடத்துலையும் இந்த வல்பானல் தொங்க விடப்பட்டிருக்கு. அதிகமாக யான் இந்த இடத்தெல்லாம் வாரன்னு நினைக்கேன். இந்த
நம்ம வீடியோ எடுத்துட்டு வார கடைசி நிமிடத்தில் ட்ரெயின் ஒன்று வருது பாருங்க. இந்த ரயிலானது மக்களை ஏற்றி சென்ற ரயில் இல்லை மக்களே. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் டீசல் பெட்ரோல் என்பவனை ஏற்றி சென்ற ரயில்.